வையகம் வாழ்க வளத்துடன் உலகெங்கும் இருக்கும் நம்ம யூடியூப் குடும்பத்தினருக்கு டாக்டர் டிவைன் தினேஷன் அன்பான வணக்கங்கள். முதல்ல எல்லாருக்குமே தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள். இதுதாங்க ஆக்சுவல் நியூ இயர், சரிங்களா? மீதி ஜனவரி 1 நம்ம உலகம் முழுக்க ஒரு ஜார்ஜேஜியன் கேலண்டர்னு சொல்லுவோம், சரிங்களா? வெளிநாட்டு மக்கள் ரெடி பண்ணது. நம்ம தமிழ் முறைக்கு சித்திரை 1 இந்த ஏப்ரல் 14 தான் புனிதமான நாள். தமிழ் இந்தியாவில் பல மொழி பேசுகிறவங்க, நீங்கள் கன்னடமோ இது நியூ இயரோ யார் எடுத்தாலும் அங்கே உகாதின்னு கொண்டாடுவாங்க. அரௌண்ட் இதே நாட்கள் அரௌண்ட் சுற்றி தான் வரும். ஸோ இதுதான் நம்மளுக்கு ரொம்ப முக்கியமான நாள், சரிங்களா? இந்த முக்கியமான நாளில் ஒரு ராசிக்கும் சொல்ல போகிறோம். நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். உங்களுடைய பொதுவான வாழ்க்கை எப்படி இருக்கும், திருமண வாழ்க்கை, குடும்பம், குழந்தைங்க, மகப்பேறு பற்றி, தொழில் முன்னேற்றங்கள் பற்றி, வேலையில் ப்ரமோஷன், வெளிநாடு போகிறது, ஹெல்த், இதை பற்றி நிறைய நம்ம பேச போகிறோம். சரி, அதுக்கு முன்னாடி நம்ம பஞ்சாங்கம் என்ன சொல்லுது அப்படின்றத ஒரு டீட்டெயிலாக பார்த்தோம். அதாவது வருஷம் இந்த வருஷம் இப்படி தான் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பஞ்சாங்கத்தில் எழுதி வைப்பாங்க. உலகத்தில் போர் வருவதாக இருக்கட்டும், விலைவாசி உயர்வு, இதெல்லாம். ஸோ இந்த வருஷத்துக்கு என்ன அப்படின்றத நம்ம பார்ப்போம். ஒன்று, இந்த தலைவன் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா வருடாதிபதினு சொல்லுவோம். வருடாதிபதி தலைவன் யாருன்னா சூரியன், மந்திரி சந்திரன், ஓகேங்களா? சேனாதிபதி சனி பகவான். அதே மாதிரி உங்களுக்கு சஸ்தியாதிபதி யாருன்னா குரு பகவான். இதுதான் நம்மளுடைய அக்ரிகல்ச்சர் பற்றி நம்ம சொல்கிறது, தானியங்கள் பற்றி தான், ஓகேங்களா? இப்போ சூரிய பகவானே தலைவனாக இருக்கிறதுனால நமக்கு ஒரு ஆட்சி நடக்கும். ஆட்சியில் பல பாலிசி சேஞ்சஸ் நடக்கும். ஆட்சி மாறுமான்னு கேட்காதீங்க, எலெக்ஷன் டைம் வேற, நான் அது உள்ளே போக விரும்பலை. ஆனால் பாலிசிஸ் நிறைய மாறும், ஓகேங்களா? கவர்மெண்ட் பாலிசிஸ் நிறைய வரும். டேக்ஸ் நிறைய ரெகுலேஷன்ஸ்லாம் வரும், சரிங்களா? ஒன்று, சந்திரன் இருக்காங்க, அதுக்கப்புறம் மந்திரியா சந்திரன் இருக்காங்க, சேனாதிபதியா சனி பகவான் இருக்கார். சனி சந்திரன் காம்பினேஷன்ஸ் வர என்னன்னா, இந்த தமிழ் வருடத்தை பிரபவ வருடம்னு சொல்லுவாங்க. அதாவது இது ரொம்ப ஆன்மீகமான வருடம். ஆன்மீகம் ரொம்ப ஜாஸ்தியாகும். இதை நம்ம நியூ இயர் பலன்லேயே சொல்லியிருக்கேன், நீங்கள் தேடி பாருங்கள். நம்ம நியூ இயர் பலன்லேயே சொல்லி இது ஆன்மீகம் வருடம். ஆன்மீகம் சம்பந்தமாக நிறைய நடக்கும். தொழில்கள்லையும் அதை நிறைய பார்ப்பீங்க, முக்கியமாக முருகர் சம்பந்தமான. அதுக்கப்புறம் முருகர் படம் எடுக்க போகிறதா நிறைய நியூஸ் ரிலீஸ் ஆச்சு. எத்தனை பேர் பார்த்துருக்கீங்க? தமிழ்நாட்டில் மட்டும் இல்லைங்க, ஆந்திராலையும் நடக்க போகுது. தமிழ்நாட்டிலையும் முருகன் பேரில் ஒரு பெரிய படம் ஒன்று வருது. எல்லாருக்கும் அது என்ன படம்ன்றது தெரியும், சரிங்களா? இதெல்லாம் நடக்குது. இன்னும் ஆன்மீகம் சம்பந்தமாக பல பிஸ்னஸஸ்களும் வளரும். அதே மாதிரி ஆன்மீகம் வளர்ச்சி நிறைய நடக்கும். அதே சமயம் சேனாதிபதி சனி பகவானாக இருக்கிறதுனால நாட்டில் நிறைய குழப்பங்களும் வரும். உலகம் முழுக்கவும் வரும், நம்ம நாட்டிலையும் குழப்பங்கள் நிறைய வருங்க. கொஞ்சம் உஷாராக இருந்துக்கோங்க. முக்கியமாக என்னென்ன குழப்பங்கள்னா, அரசியல் ரீதியான சில விஷயங்கள், ஆன்மீக ரீதியாகவும் சில விஷயங்கள். அதே மாதிரி பொருளாதாரத்திலையும் ஒரு மிதமான பொருளாதாரம் இருக்கும், ஆனால் நிறைய விஷயம் தட்டுப்பாடாகும், சரிங்களா? நிறைய விஷயம் தட்டுப்பாடாகும். முக்கியமாக தானியங்கள், ஃபியூயல் ப்ரைஸ், இந்த பெட்ரோல், டீசல், இதோடைய ப்ரைஸ், இதெல்லாம் தட்டுப்பாடு வரும். தட்டுப்பாடு வந்தால் விலை உயற்றமும் வரும். தங்கம், வெள்ளியோட விலைகளும் உயரும், சரிங்களா? அதனால் என்ன தெரிஞ்சுக்கணும்னா, காசை மிச்சம் பண்ணுங்க. சாப்பாட்டை வீண் பண்ணாதீங்க. இன்றைக்கி நம்ம வீண் பண்ணுற சாப்பாடு யாரோ வயிறுக்கு போக வேண்டியது. சாப்பாட்டை வீண் பண்ணாதீங்க, அதுவே பெரிய புண்ணியம். காலநிலை, அதாவது மழை மிதமாக தான் இருக்கும். ஸோ அக்ரிகல்ச்சர் பெரிய பாதிப்பு இல்லை, ஓகேங்களா? முடிஞ்ச அளவுக்கு தண்ணி குறைவான விவசாயம் பண்ணுறது ஒன்றும் சூப்பர். சிறுதானியங்கள்லாம் இப்போ ரொம்ப நல்லா வளர்ந்துட்டு வருது, அதெல்லாம் நீங்கள் பண்ணலாம். மழையால் பெரிய பாதிப்பு இல்லை, ஓகே? இயற்கை சீற்றங்களும் ரொம்ப பெரிய அளவுக்கு இல்லை. அரசியல் சூழ்நிலைகளும் உலகத்தில் போராட்டங்களும் அதிகமாக வெடிக்கிற மாதிரி இருக்குது. அப்போது நம்மளுடைய பணத்தை எவ்வளோ மிச்சம் பண்ண முடியுமோ மிச்சம் பண்ணுங்க. தேவையில்லாத செலவுகளோ, தேவையில்லாத ஆடம்பர செலவுகள் பண்ணாதீங்க. ஆடம்பர செலவுகள் ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சு. பண்ணாமல் மிச்சம் பண்ணிங்கன்னா இந்த வருஷம் ரொம்ப சுபவாமையும். இப்போ உங்கள் ராசிக்கு என்ன நல்லதுகள் என்னென்ன இருக்குது, எந்தெந்த விஷயத்த உஷாராக இருக்கணுன்றதை இப்போ பார்ப்போம். மிதுன ராசி லக்னக்காரங்களுக்கு எப்படி இருக்குது? குரு உங்கள் வீட்டில் தாங்க இருக்கார், சூப்பர். ஜூனுக்கு அப்புறம்லாம் குரு கடகத்துக்கு போனாலும் நீங்கள் 12ஆம் வீட்டாக மாறுவீங்க. அப்படின்னா நல்ல விஷயம் வந்துக்கினே இருக்கும். ஸோ இந்த தமிழ் வருட பருப்பு வருஷம் உங்களுக்கு சூப்பராக தான் இருக்கும், ஓகேங்களா? ஸோ எல்லா சுபகாரியங்கள் நிறைய நடக்குங்க. சுபகாரியங்கள் நிறைய நடக்கும். என்னென்ன சுபகாரியங்கள் நடக்கும்? முதல்ல கல்யாணம்,
கல்யாணம் மெயின், கல்யாணம் கண்டிப்பாக நடக்கும். மிதுனத்தில் நம்ம எப்பயுமே சொல்கிறது இது, இவங்க வந்து கலைநயம் மிக்கவங்க, புதனுடைய வீடு. இவங்களுக்கு வந்து லவ் அதிகமாக வரதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. யாருன்னா லவ் பண்ணுறீங்கன்னா வீட்டில் பேசி அழகாக கல்யாணம் பண்ணலாம். ஏன்னா லவ் வீடும் நல்லாயிருக்கு, கல்யாண வீடும் நல்லாயிருக்கு, எதிரிகள் தொல்லை கம்மியாக இருக்குது. அதாவது வீட்டில் நீங்கள் எடுத்து சொல்லும் போது புரிஞ்சுப்பாங்க. காலகட்டம் அதை சொல்லுவாங்க, இந்த பச்சி தெரிஞ்சவனா பகச்சுக்காதன்னுவாங்க. பஞ்சபக்ஷினா டீப்பாக போகும். நான் உங்களுக்கு வந்து அதை வந்து ஒரு சுருக்கமாக சொல்கிறேன். இப்போதைக்கு உங்கள் பச்சி நல்லா வேலை செய்யுது, சரிங்களா? அதனால் வீட்டில் போய் பேசுங்க. இன்னும் இதெல்லாம் ரொம்ப டவுட் இருந்தால் கன்சல்டேஷன் எடுங்க. ஆனால் ஜென்ரலாக இப்போதைக்கு நீங்கள் வீட்டில் பேசி கல்யாணமாக மாற்றுறது ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கு. ஒன்று. அடுத்து உங்களுக்கு இந்த ஹெல்த் இஷ்யூலாம் ரொம்ப கம்மியாகுங்க. ஏன்னா மிதுன ராசிக்கு வந்து எப்போவுமே என்னென்னா இந்த ஷோல்டர் பெயின் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அதான் வயசு ஆக ஆக மிதுனத்துக்கு ஷோல்டர் பெயின் வரும். அதுக்கப்புறம் இந்த ஸ்கின் அலர்ஜிலாம் இருக்கும். இதெல்லாம் இருந்ததுன்னா உங்களுக்கு வந்து கம்மியாகுங்க. உங்களுக்கு இதெல்லாம் கம்மியாகும். நான் இன்னொரு டிப்ஸ், நான் இதுக்கப்புறம் நான் மெடிக்கல் நிறைய சேர்க்க போகிறேங்க நம்மளுடைய இதில். ஏன்னா இது ஒரு ரிசர்ச் பண்ணுறோம். மெடிக்கல் சரி பண்ணும்போது வாழ்க்கையில் நிறைய விஷயம் சரியாகுது. ஓகேவா? ஷோல்டர் பெயின் அதிகமாக வந்தால் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக வரீங்கன்னு அர்த்தம். ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆனால் ஷோல்டர் பெயின் வரும். ஓகேங்களா? அதனால் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் லெவலை கம்மி பண்ணிட்டீங்கன்னா ஜெயிச்சிடலாம். வேலைக்கு போகிறவங்களுக்குலாம் ப்ரொமோஷன் கிடைக்கிறதுக்கு அவ்வளோ வாய்ப்புகள் இருக்குது. தைரியமாக ட்ரை பண்ணுங்கள். அதான் மிதுனம்லாம் கேட்டே வாங்குவீங்க. இப்போ கேட்கறதுக்கான சரியான நேரம், தாராளமாக நீங்கள் இப்போ கேட்கலாம். இது ஒன்று. அடுத்து நீங்கள் வந்து எதில் ஜாகிரதையாக இருக்கணும்னா தொழிலில் ரொம்ப ஜாகிரதையாக இருங்க. ஏன்னா இதில் வந்து நிறைய பேர் பேசி சம்பாதிக்கிறவங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இதில் வந்து லாயர்ஸ் இருப்பீங்க, வக்கீல்கள் இருப்பீங்க, அக்கௌண்டன்ட்ஸ் இருப்பீங்க, நிறைய பேர் புரோக்கர் தொழிலில் இருப்பீங்க, கன்சல்ட்டிங்கில் இருப்பீங்க. மெயினாக யார் ஜாகிரதையாக இருக்கணும், இம்போர்ட் எக்ஸ்போர்ட்லாம் பண்ணுறீங்களா புரோக்கர்ஸ், ஒரு ஏஜென்சி மாதிரி இருப்பீங்களே, அவங்களாம் ஜாகிரதையாக இருக்கணும். ஏன்னா உலகம் முழுக்க நிறைய போராட்டங்கள் வர வாய்ப்பு இருக்குது. அங்கங்கே இந்த தட்டுப்பாடு வரும். உணவு தட்டுப்பாடுன்றதை விட இந்த டிரான்ஸ்போர்ட்டேஷன் தட்டுப்பாடு வரும். இந்த கப்பலில் போகும்போது கப்பலை நிறுத்து ஃப்ளைட்டை ஒரு இடத்துலேருந்து இன்னொரு நாட்டு உள்ள அலோவ் பண்ணுறது இல்லை. அப்போ எல்லாமே ஒரு இடத்துல முடங்கிடும். உங்கள் சரக்கு ஒரு மாதம் முடங்கிடுச்சுன்னா கஷ்டம். நம்மளுக்கு தெரிஞ்சவங்களாம் வெளிநாட்டுக்கு வந்து இந்த யூரோப்புக்கு தக்காளி அனுப்புகிறவங்க, முடங்கிடுச்சு, கப்பலில் முடங்கிடுச்சு, தக்காளி தாங்காது, எவ்வளோ நாள் தாங்கும், முடிஞ்சு போச்சு, நஷ்டம். சரிங்களா? இது வந்து முக்கியமாக இந்த புரோக்கர்ஸாக இருக்கவங்களும் இன்னும் அதிகமாக பாதிக்கும். ஏன்னா அவங்க தான் எடுத்து அதை நடத்துறது, அவங்களே நிறைய விஷயத்தில் பாதிக்கும். அதனால் இந்த மிதுன ராசி லக்னக்காரங்க இந்த தொழிலெல்லாம் இருந்தீங்கன்னா ரொம்ப ஜாகிரதையாக இருங்க. இது ஒன்று. அடுத்து நீங்கள் எதில் ஜாகிரதையாக இருக்கணும், இந்த இன்வெஸ்ட்மெண்ட், எதில் பணம் போடுறேன்றதுல ரொம்ப கவனமாக இருங்க. ஓகே? ஏன்னா இப்போ வந்து உங்களுக்கு கையில் நல்லா பணம் நடமாட்டம் இருக்கும், நிறைய நல்ல நியூஸ் வரும், அதனால் ஃபுல் குஷியில் இருப்பீங்க. குஷி ரொம்ப ஜாஸ்தியாச்சுன்னா டக்குன்னு கண்ணை மறைச்சிரும். சரிங்களா? அதனால் கையில் காசுன்னு வீட்டுக்காரம்மா வந்து அங்கே நிலம் வாங்கி போட சொன்னாங்க, மச்சாங்காரன் ஒருத்தவங்க கார் வாங்கி தர சொன்னான்னு சொல்லிட்டு நீங்கள் பாட்டுன்னு ஏன்னா இதெல்லாம் நான் ப்ராக்டிக்கலாக பார்த்துக்கிட்டு இருக்கேன். அந்த தெரு என்ன விலை, இந்த ஊர் என்ன விலை சொல்லிட்டு ஓடிக்கிட்டு இருக்காங்க. மிதுனம் பார்த்து காசை சேர்க்குற வழியை பாருங்கள். இன்வெஸ்ட்மெண்ட் தேவைப்பட்டால் மட்டும் செய்யவும், டவுட் இருந்தால் கன்சல்ட்டிங் புக் பண்ணவும். சரிங்களா? பார்த்து வண்டியோ வீடோ, ஸ்டாக் மார்க்கெட் எப்படி ஏறி இறங்க போகுதுன்றதே யாருக்கும் புரியல அடுத்த ஒரு வருஷத்துக்கு. சரிங்களா? அதெல்லாம் பார்த்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிங்கன்னா ஜெயிக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. ஓகே. மற்றபடி நீங்கள் வந்து தூக்கம் இது எல்லாமே சரியாக இருக்குது. நீங்கள் தொழில் வேலைக்கு போகிறவங்களுக்கு கவலையே இல்லை. ரொம்ப 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 நேரம் நல்லாயிருக்கு. முயற்சியை வந்து தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருங்க. படிக்கிற குழந்தைங்களாக இருக்கட்டும், வேலை தேடுறவங்களாக இருக்கட்டும், பொண்ணு மாப்பிள்ளை வீடு தேடுறவங்களாக இருக்கட்டும், நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுறவங்களா இருக்கட்டும், நீங்கள் யாராக வேணால் இருங்க, முயற்சியை மட்டும் தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருங்க. ஏன்னா முயற்சிகளில் சில குழப்பங்கள், சில டிலேஸ் வரும். சில பேருக்கு இப்படியே டயர்ட் ஆகும். சார் நான் எவ்வளோ தான் சார் ட்ரை பண்ணுறது, அது சொல்லுவாங்க, ஜான் ஏர்னா மோனம் சறுக்குது சார், எவ்வளோ தான் சார் ட்ரை பண்ணுறதுன்னு. கொஞ்சம் ட்ரை பண்ணுங்கள். இந்த வருஷம் கடைசியிலனா ஒரு பெரிய மாறுதல் வரும். ராகு கேத்து பயிற்சி நடக்கும். அந்த டைம்லலாம் நல்ல மாறுதல் வரும். நீங்கள் எடுக்கிற முயற்சிகளில் வின் பண்ணுவீங்க. அதே மாதிரி நீங்கள் வந்து காசை சேருங்க, காசை சேர்த்துவீங்கன்னு ஏன் சொல்கிறேன்னா, இந்த வருஷம் டிசம்பர் மாதம் ஸ்டார்டிங்லலாம் ராகு கேது பயிற்சி நடக்கும். கேது உங்களோட 2ஆம் வீட்டுக்கு வராரு. அப்படின்னா என்ன, காசில் குழப்பம் வரும், காசு ட்ரை ஆகும். அதனால் இப்போவே நீங்கள் சேமித்து வச்சு எங்கெங்கே இதை பத்திரம் பண்ணி வச்சிங்கன்னா தான் அடுத்த வருஷம்லாம் கொஞ்சம் ஸ்மூத்தாக ஓடுற மாதிரி இருக்கும்.
சரிங்களா? இதெல்லாம் மனசில் இது கிட்டத்தட்ட இது வந்து சனி பயிற்சி, குரு பயிற்சி, ராகு இது பயிற்சின்னு போகுது. இதெல்லாம் கால்குலேட் பண்ணி தான் நான் உங்களுக்கு வந்து ஒரு எசன்ஸாக சொல்கிறேன். இவர் அந்த வீட்டுக்குள்ளே போனார், அவர் இந்த பார்வை பார்க்குறாருன்னு சொல்லி நான் கன்ஃபியூஸ் பண்ணல. அதெல்லாம் ஜோதிடர்களுக்கு யார் எந்த வீட்டுக்கு போனோம் என்ன பார்வைன்றது. உங்களுக்கு என்ன பண்ணால் வாழ்க்கையில் சந்தோஷமாக இருக்க முடியுமோ அதை சிம்பிளாக சொல்கிறேன், கேட்டு ஃபாலோ பண்ணுங்கள். வழிபட வேண்டிய தெய்வம் பெருமாள். துளசி கொடுத்து பெருமாள் வழிபடுங்க. வில்வம் கொடுத்து நடராஜர் ரூபம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. நடராஜர் ரூபம் அம்பாலோட சேர்த்து வழிபடுங்க. கோவிலில் தூபம் போடுறதுக்கு பணம் வாங்கி கொடுங்க. எங்கே ஃபங்க்ஷன் நடந்தாலும் லவுட் ஸ்பீக்கருக்கோ நாதஸ்வரத்துக்கோ மிதுன ராசி லக்னக்காரங்க செலவு பண்ணுங்க. கோவிலுக்கு இந்த விஷயத்துக்கு நான் செலவு பண்ணுறேன்னு பண்ணுங்க. உங்கள் லைஃப் ஜாம்னு முன்னேறும். அது இந்த தமிழ் வருடப்பிறப்பு சூப்பராக அமையும். நம்ம தமிழ் புத்தாண்டு பிரபவ வருஷத்துக்கு என்னென்ன பலன்கள் அப்படின்னு பார்த்தோம். ஓவராலாக இந்த தமிழ் புத்தாண்டுக்கு எப்படி இருக்கும், ஒரு வருஷ பலன்க இது, ஒரு வருஷ பலன். ஓகே, ஓவராலாக எப்படி இருக்கும், குடும்பம், கல்யாணம், மகப்பேறு, மறுமணம், ஹெல்த்து, ஜாப், பிஸ்னஸ், ப்ராஃபிட், வெளிநாடு போயிட்டு வர்றது, முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோலாம் முக்கியமான பாயிண்ட்டோ அது எல்லாமே கவர் பண்ணிட்டோம். எப்போவுமே சொல்கிறது 12 கோடி தமிழர்களில் ஒரு ராசிக்கும் ஒரு கோடி பேர் இருக்கீங்க. எல்லாருக்கும் பொதுவாக சொல்லியிருக்கோம். ஒவ்வொருத்தருடைய கைரேகை மாறுற மாதிரி ஒவ்வொருத்தருடைய ஜாதகமும் மாறும். இப்போ சொன்னதே நல்லபடியாக உங்களுக்கு வேலை செய்யும். இன்னும் அதிகமாக தெரிஞ்சுக்கணுன்னா கன்சல்டேஷன் எடுத்துக்கோங்க. ஒன்றும் டீட்டெயிலில் உங்களுடைய மற்ற கிரகநிலை, ராசி லக்னம், நட்சத்திரங்கள் வச்சு இன்னும் டீட்டெயிலில் பஞ்சாங்க நம்ம வந்து ப்ரெடிக்ஷன் சொல்லலாம். சரிங்களா? ஸோ இந்த தமிழ் வருட பருப்புக்கு நம்ம என்னென்ன தெய்வங்களை சொன்னோமோ, என்னென்ன வழிமுறைகளை சொன்னோமோ இது எல்லாமே பின்பற்றுங்க. சரிங்களா? இதை தாண்டி நம்ம நிறைய கிளாஸஸ் எடுத்துகிட்டு இருக்கோம். ஏன்னா இப்போ சனி பயிற்சிக்கு சொல்கிறோம், சனி எனக்கு கொடுத்த 5-8 நிமிஷத்தில் என்னென்ன சொல்லணுமோ என்னால் முடிஞ்ச அளவு சொல்லிட்டேன். இதை தாண்டி சனி பயிற்சிகள்லேருந்து நம்ம ஓரளவுக்கு தப்பிச்சுக்க நிறைய விஷயங்களுக்கு நம்ம விதைகள் மூலயமா நிறைய பயிற்சிகள் தரும். கலர், அரோமா, மெட்டல் ஒரு கிரகத்துக்கு ஒரு மெட்டல் இருக்குது. அந்த மெட்டலை வச்சுக்கிட்டிங்கன்னா உங்கள் உடம்புல வந்து பல மாறுதல்கள் வரும். இதுதான் நம்ம கோவில்லையே யூஸ் பண்ணுறோம். கோவில் கலசங்கள், ஐம்பொன் சிலைகள், இது பின்னாடிலாம் நிறைய சயின்ஸ் இருக்குது. இதெல்லாம் நிறைய சொல்லி தந்துட்டுருக்கோம். இதெல்லாம் எடுத்து நீங்கள் ஃபாலோ பண்ண வாழ்க்கையில் மென்மேலும் வளருவீங்க. எல்லா கிரகமும் எல்லா தெய்வங்களும் நமக்கு நல்லது செய்யத்தான் இங்கே இருக்குது. நம்ம கர்ம வினைப்படி நம்மளுக்கு நல்லதும் கெட்டதும் மாறி வருது. நம்ம புத்தியை வச்சு இதெல்லாம் கற்றுக்கிட்டு அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணி வாழ்க்கையை வளர விதியை மதியால் வெல்லலாம். நீங்களும் மதியால் வென்று ஆண்டவன் அருளால் இந்த தமிழ் வருட பருப்பு உங்கள் எல்லாருக்கும் எல்லாமே நல்லதாகவே நடக்க டாக்டர் டிவைன் தினேஷன் அன்பான வாழ்த்துக்கள். வாழ்க வளர்த்து.